அதிரசம். இப்போ அதுக்கு என்ன தேவையான பொருட்கள்ங்கிறத பார்க்க போறோம். 1 கப்பு அரிசி. என்ன அரிசி மாது? பச்சரிசி. சரி. 1 கிலோ அரிசிக்கு 3/4 கிலோ வெல்லம் போடுவோம். அந்த அளவுக்கு பெரிய அளவுக்கு நம்ம பண்ணாதனால சின்ன அளவுக்கு பண்றதுனால இதை நம்ம பண்ண போறோம். எப்போதுமே அது பாகு எடுக்கிறதுல கொஞ்சம் இது வரும், பயம் வரும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதெல்லாம் எந்த பயமும் வராது. இப்போ நம்ம சின்ன அளவுல பண்றதுனால பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. 1 கப்பு அரிசி எடுத்தோம்னா 3/4 கப்பு வெல்லம். பொடி பண்ணின வெல்லமா இருக்கணும். ரொம்ப கட்டியா இருந்ததுன்னா அந்த அளவு மாறி போயிடும். இப்போ இந்த எந்த கப்புல நம்ம அரிசி எடுக்கிறோமோ இல்லை இப்போ 2 கப்பு நீங்க போட்டீங்கன்னா 2 கப்பு அதுல அதே அளவுக்கு தண்ணி வைக்கணும். இந்த வெல்ல பாகு வைக்கிறதுக்கு அதுதான் கணக்கு. அதிரசம்னாலே சில பேர் பயப்படுவாங்க, அந்த பாகு ஏதாவது முன்ன பின்ன போயிடுமோ, சில நேரம் பிரிஞ்சு போயிடுன்னு கூட சொல்லியிருக்காங்க. அந்த இதுல எண்ணெயில போடும்போது அந்த பாகு பதம் சரியா இல்லாததுனால பயப்படவே வேணாம். இப்போ பண்ற மெத்தட்ல நீங்க செஞ்சு பாருங்க, தைரியமா செய்யுங்க, அருமையா வரும் உங்களுக்கு. இதுல 1 கப் அரிசியை முதல்ல நம்ம ஊற வைக்க போறோம். அது 1 hour ஊறணும். கரெக்டா 1 ஹவருக்கு அப்புறம் நம்ம மிக்சியில அதை பொடி பண்ணி மாவா திரிச்சு எடுத்துப்போம். இப்போ தண்ணி ஊற்ற போறோம் ஊற வைக்கிறதுக்கு. இது ஊறட்டு கரெக்டா 1 hour. இப்போ இதை நான் கழுவிட்டு ஊற வைக்க போறேன். கழுவிட்டேன். இப்போ தண்ணி ஊற்றி வைக்கிறேன். இந்த தண்ணி அளவெல்லாம் ஒண்ணும் இல்லை, நம்ம சும்மா ஊற வைக்க வேண்டியதுனால இந்த அளவும் கிடையாது. ஆனா இது ஊற நேரம் மட்டும் கரெக்டா 1 hour இருக்கணும். அப்பதான் அது கரெக்டா வரும். இப்போ நம்ம 1 கப்பு அரிசி போட்டிருக்கோம். அதே அளவு அந்த 1 கப்பு தண்ணி தான் வெள்ளைப்பாகுக்கு நம்ம வைக்கணும். நீங்க எந்த அளவுக்கு நீங்க அரிசி போடுறீங்களோ அதே அளவு தான் தண்ணி. அதுல குழப்பமே தேவையில்லை உங்களுக்கு. இப்போ இந்த 3/4 கப்பு நம்ம வெல்லம் எடுத்துருக்கோம்ல, 1 கப்பு அரிசிக்கு 1 கப்பு தண்ணி. வெல்லம் கரைஞ்சதுக்கு அப்புறம் அதை அடுப்புல வச்சு கொஞ்சம் நேரம் அது பண்ணதுக்கு அப்புறம் அது கல் மண் இல்லாம நம்ம வடிகட்டிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம பாகுக்கு அடுப்புல வைக்க போறோம். இப்போ நம்ம அதிரசத்துக்கு அரிசி ஊற வச்சோம்ல, அது கரெக்டா இப்போ 1 hour ஆயிருக்கு. அதை தண்ணியை வடிகட்டிட்டு மிக்சியும் ஈரமா இருக்கக்கூடாது, மிக்சியும் ட்ரையா தான் இருக்கணும். நம்ம அரிசி எடுத்து போடும்போது அதோட ஆப்போசிட் சைட்ல இருந்து எடுத்து இப்படி போடணும். அப்ப மீதி இருக்க தண்ணி பூரா இந்த இடத்துல வந்துகிட்டே இருக்கும். இந்த இடத்துல இருந்து தண்ணி இல்லாம அந்த அரிசியை எடுத்து மிக்சியில போடணும். போட்டு ரொம்ப கொரகொரப்பா இல்லை, ரொம்ப நைஸாகவும் இல்லை, மீடியமா அதை பொடி பண்ணி எடுத்துட்டு வரணும். இப்போ நம்ம பொடி பண்ணி எடுத்துட்டு வரோம். இடையில நிறுத்திட்டு ஒரு தடவை ஒரு ஸ்பூனால தள்ளி விட்டுடுங்க. தள்ளி விட்டுட்டு அடுத்தது அரைங்க. இந்த மூடியிலலாம் அரிசி ஒட்டி இருக்குல்ல, அதுக்காக தான் நம்ம ஒரு ஸ்பூனால இதை எடுத்து போட்டுட்டு சுற்றியும் ஒரு தடவை நல்லா இதை தள்ளி விட்டுட்டு, ஏன்னா இந்த மேலெல்லாம் அரைபடாத அரிசி எல்லாம் இருக்கும், சேர்த்து அதையும் நல்லா எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் அடுத்த ட்ரிப்பு போடுங்க. இப்போ இந்த அரிசி பாருங்க, கொஞ்சம் கொரகரப்பா இருக்கும், ரொம்ப நைஸாகவும் இருக்காது, ரொம்ப கரகரப்பாகவும் இருக்காது, ஒரு லைட்டு இதாக இருக்கும். இங்கே பாருங்க, ஒரு ரவா மாதிரி பக்கத்தில் வச்ச ரவாயை விடவும் இன்னும் கொஞ்சம் இதாக கூட இருக்கும், நைஸாக கூட இருக்கும். அவ்வளோதான், இந்த பக்கமும் போதும். இந்த மாவு பொடி பண்ணின உடனே பாகு வச்சு நம்ம அதிரச மாவு ரெடி பண்ணிடணும். இதை காய வைக்க கூடாது, லேட் பண்ணக்கூடாது. ஊறுறதும் 1 மணி நேரத்துல ஊறினதுக்கு அப்புறம் இதை பொடி பண்ணணும். பொடி பண்ணணும்னு உடனே வெள்ளைப்பாகு வச்சு அந்த வெள்ளைப்பாகுல போட்டு கலரணும். இது மட்டும் லேட் பண்ணாம கரெக்டா பண்ணிட்டா அந்த இது கரெக்டா வந்துடும். இந்த பொடி பண்ணின மாவு ஈரம் காயாம இருக்கிறதுக்காக ஒரு மூடியை போட்டு மூடிட்டு, அதே நேரம் வெள்ளைப்பாகு நம்ம தண்ணியில போட்டு வச்சிருக்கோம்ல, அதை வெள்ளம் கரைஞ்சோன்னா வடிகட்டணும், கல் மண்ணு போக. இந்த வெள்ளை பீசஸ் எல்லாம் நல்லா கரைஞ்சி இருக்குது. அப்படியே ஏதாவது 1-2 இருந்தா கூட நம்ம இதை வடிகட்டிக்கிட்டு அடியில கிடக்கிறத இந்த கரண்டியால இப்படி மசிச்சு அதோட நம்ம ஊற்றி வடிகட்டிக்கிறோம். வடிகட்டுறோம். இப்ப வடிகட்டின வெள்ளைப்பாக நம்ம பாகு காய்ச்சறதுக்காக இதுல ஊத்துறோம். 10 நாள் வச்சிருந்தா கூட நல்லா இருக்கும். வச்சிருக்க இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் இதா இருக்கும். அந்த பிரிச்சதுன்னா அந்த மேல அந்த லேயர் வரும், உள்ள அந்த மாவு அப்படியே உதிரியா இருக்கும். அதுதான் அதோட ஒரிஜினல் பதம். ஒரிஜினல் கரெக்ட் பதம், அது கரெக்டா வந்திருக்குங்கிறதுக்கு. பதம்
நல்லா கெட்டி பாக ஆனதுக்கு அப்புறம் இப்போ நான் தண்ணியில ஊத்தி காமிக்கிறேன் பாருங்க. அது இங்க பாருங்க கரைஞ்சி ஓடுது பாருங்க. இதெல்லாம் பக்குவம். இன்னும் கொஞ்சம் வைக்கணும் அந்த இது. இங்க பாருங்க நல்ல உருண்டு பதம் வந்துருக்குது. இந்த பதம் போதும். இந்த நேரத்துல அடுப்பை தணிச்சிடணும். நம்ம ஏலக்காய் பொடி பண்ணி வச்சிருக்கோம்ல, அதை எடுத்து அதில் போட்டுருங்க. ஒரு ஏலக்காய் பொடி பண்ணி வச்சிருக்கோம்ல, போட்டுருங்க. போட்டுட்டு நம்ம பொடி பண்ணி வச்சிருக்கோம்ல, அந்த மாவை கொட்டி இதுல கடறணும். இப்ப அடுப்பு ஆனா இருக்க வேண்டாம் இல்லையா? ஆனா இருக்க வேண்டாம். நம்ம அந்த பாகு பதம் வந்த உடனே அடுப்பை நிறுத்திடலாம். இதோட ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிப்போம். கொஞ்ச நேரம் கலரிக்கிட்டே இருக்கணும். இந்த அடுப்புல வச்சு அடுப்பு எரியல இருந்தாலும் மாவு நல்லா இதுல மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா கலரிக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் இந்த ஒரு பாத்திரத்துல அந்த மாவை போட்டு வச்சிருக்கோம். ஒரு கொஞ்சம் எண்ணெய் நெய் எது வேணா தடவலாம் இல்லையா? நெய் தடவுனா நல்லா இருக்கும், வாசனையா இருக்கும். இல்லாட்டி கூட எண்ணெயும் தடவலாம், தப்பு ஒன்றும் இல்லை. இப்போ இது வந்து கரெக்ட் கன்சிஸ்டன்சில வந்திருக்கான்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சின்ன இது. இப்ப கொஞ்சம் மாவை எடுத்து சுத்த முறுக்கு சுத்துறோம் பாத்தீங்களா, அந்த மாதிரி இந்த மாவை சுத்தணும். சுத்த வந்தாதான் இந்த மாவு வந்து கரெக்ட் பக்குவத்துல வந்திருக்கு அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சின்ன இது. இங்க பாருங்க எப்படி சுத்துறதுக்கு இந்த மாவு வருது பாருங்க. இது சரியான பக்குவத்துல இருக்கு. ரொம்ப தண்ணியாகவும் இல்லை, ரொம்ப திக்காகவும் இல்லை அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சின்ன உதாரணம். அவ்வளோதான். ஆறுனதுக்கு அப்புறம் மூடி வைக்கலாம். இது 3 நாள் கழிச்சு தான் நம்ம வந்து அதிரசம் பண்ணணும். நல்லா சாஃப்டா ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ உடனேவும் பண்ணலாம், பண்ணக்கூடாதுன்னு இல்லை. இருந்தாலும் 3 நாள் கழிச்சு அது ஊறினதுக்கு அப்புறம் இந்த மாவு இன்னும் கொஞ்சம் மேலே வந்தாப்புல இருக்கும். கொஞ்சம் பிடிச்சி லைட்டா மேலே வந்திருக்கும். இந்த இப்போ நம்ம தட்டையா இருக்கு பார்த்தீங்களா, இது கொஞ்சம் மேலே வந்திருக்கும். அப்போ நம்ம அதை எடுத்து தட்டி எண்ணெயில போட்டு எடுத்தோம்னா ரொம்ப அருமையா இருக்கும் இந்த அதிரசம். நம்ம அதிரசத்துக்கு பாவு காய்ச்சி அதுல மாவு போட்டு வச்சிருந்தோம்ல, இப்ப 3 நாள் ஆகுது. இந்த மாவை நம்ம அதிரசம் தட்டுப்போம். தட்டி இப்ப நம்ம எண்ணெயில போட்டு எடுக்க போறோம். இந்த மாதிரி ஒரு சின்ன கிண்ணம் இல்ல ஏதாவது ஒரு அளவுல ஒரு டிராப் அந்த நெய் விட்டு நெய்யை இதுல நல்லா அந்த கிண்ணத்துல தடவிக்கிட்டு அதுக்கப்புறம் மாவை இதுல எடுத்து போட்டு இப்படி பண்ண அந்த அளவோட எடுத்துக்கிட்டீங்கன்னா ஈஸியா எடுக்கிறதுக்கு. இங்க பண்ணுங்க, அந்த அதிரசம் ஒரே அளவா வரும் பார்க்கறதுக்கு. நீங்க தட்டும்போது பாருங்க, அப்போ உங்களுக்கு தெரியும். அந்த கப்பில் வச்சு ஈவனா எல்லாத்தையும் உருட்டி வச்சிருக்கோம். இப்போ எண்ணெய் கவர்ல இந்த ஒரு இதை எடுத்து இப்படி வச்சு நல்லா தட்டிட்டு நெய் தடவி இருக்கும் அடியில தட்டிட்டு எண்ணெயில போட போறோம். எண்ணெயில ஈவனா ஒரு பக்கமும் கனமா இல்லாம ஒரு பக்கம் மெலிசா இல்லாம ஈவனா இந்த எல்லா இதுவும் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி தம்மனமா தட்டணும். அப்பதான் அது வந்து கரெக்ட் பக்குவத்துல வரும். இப்ப பாருங்க, இதை எடுத்து போடுறோம். ஒரு பக்கம் வெந்த உடனே அடுத்தது இப்ப நம்ம திருப்பி போடுறோம். இங்க பாருங்க பூரி மாதிரி உப்பி வருது பாருங்க. சிம்மிலே இருக்கட்டும். அடுப்பு வந்து ஃபுல்லுல வைக்க வேணும். ஃபுல்லுல வச்சிட்டோம்னா உள்ள வேகாது. 8 பக்குவத்துல இருந்ததுன்னா பூரி மாதிரி உப்பி வரும். இப்ப பாருங்க, இந்த அதிரசம் வந்து நல்லா வெந்திருக்கு, கலர் மாதிரி நல்லா வெந்திருக்கு. இப்போ இத தோசை திருப்பி சட்டுவோம் சொல்லுவோம்ல, அதுல வச்சுட்டு இதால நல்லா இப்படி அமுக்கிட்டா இதுல இருக்கிற குடிச்சிருக்க எண்ணெய் பூரா வெளியில வந்துடும். இங்க பாருங்க, எண்ணெய் சொட்டுது பாருங்க. அதுக்கப்புறம் எடுத்து வைக்கலாம். ஒரு அதிரசம் தட்டும் போதும் நெய் அந்த இதுல ஷீட்ல தடவிட்டு தட்டணும்.